நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பகுதியில் தொடர்ச்சியாக மீனவர்களை, கடலுக்கு போற மீனவர்களை இலங்கை கடற்படை மீனவர்களை கைது செய்வதும், அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்வதும், அதே போல மீனவர்களுடைய உடைமைகளை சேதப்படுத்துறது, அவர்களை சிறையில் அடைப்பது போன்ற தொடர் சித்திரவதைகள் இந்த பகுதியில், பாக்சலசந்தி பகுதியில் மீனவர்கள் நிம்மதியாக ஒரு நாள் கூட மீன் பிடிக்க முடியாத ஒரு அவல சூழ்நிலைங்கிறது நிலவுது. இது குறித்து இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னால் பிடிக்கப்பட்ட படகுகளை, அதே போல தொடர்ச்சியாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளை, அங்கே இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை செய்யணும் சொல்லிட்டு இன்னைக்கு 2வது நாளாக வேலை நிறுத்தங்கிறது நடக்குது. அதே மாதிரி நாளைக்கு தங்கச்சி மடத்தில் ஆர்ப்பாட்டங்கிறது நடக்குது. இது தொடர்ந்து இது போன்று நடந்துச்சுன்னு சொன்னால் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டியது வரும். எனவே மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இரு நாட்டு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த கச்சித்தீவு பகுதியில் ஒரு சுமூகமான முறையில் நம்ம நாட்டு மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அமைதியான முறையில் மீன் பிடிப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தணும்னு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இதை காதிலேயே வாங்கலை. அதனால இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதே போல் அவர்களை விடுதலை செய்யணுங்கிறத வலியுறுத்தி இந்த போராட்டங்கிறது தொடர்ந்து நடக்குங்கிறத நாங்கள் எச்சரிக்கையாக இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த மீன்பிடி தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் காரணமாக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான படகுகள் கடலுக்கு போகலை. கிட்டத்தட்ட நேரடியாக கடலுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு 5000 பேர் இன்னைக்கு வேலை இழந்திருக்காங்க. அதே போல் இந்த படகுகளை வைத்து கூலி வேலை செய்யக்கூடிய சார்பு தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான சார்பு தொழிலாளர்கள் சொல்லி ஒரு 15000 பேர் ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, பட்டினி கிடக்காங்க. எனவே உடனடியாக அரசு தலையிடணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்கள் பேர் என்ன? CR செந்தில்வேல், தமிழ்நாடு AITC மீனவ தொழிலாளர் சங்க மாநில செயலாளர்.